கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்திலேருந்து வரோம். ஒரு சிறிய வில்லேஜ் தான் எங்கள் வீடு. எங்களுக்கு 10 வருடமாக குழந்தை இல்லை. எங்கெங்கேயோ போனோம், எல்லா ஹாஸ்பிட்டலையும் பார்த்துருக்கோம். குறைஞ்சபட்சம் ஒரு 20 லட்ச ரூபாய் செலவு பண்ணியிருப்போம். ஐயாவை பார்க்கணும் ரொம்ப பிரியம். ஆனால் டிவியில் பார்த்துன்னே இருப்பாங்க. எங்கள் பிரதர் மூலியமாக ஒருத்தர் வந்து சொன்னார், நீ ஐயா கிட்டே போங்க, விசுவாசமாக போங்க, கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. 2021 ஐயா வந்து ஒரு சபை வந்து திருப்புழாக்கு வந்தார். பாப்பாஞ்சத்துன்னு ஒரு வில்லேஜில், பூந்தமல்லி பக்கத்தில். அங்கே போய் நானும் என் மனைவி 2 பேரும் போய் ஜெபம் பண்ணோம். கை வச்சு ஜெபம் பண்ணார். அப்பயே அந்த பெரிய கட்டுலாம் உடஞ்சிது. அப்பயே எங்கள் மனைவி வந்து உணர்ந்தாங்க. அது ஜெபம் பண்ணிட்டு போக பிறகு ஒரு 3 மாதம் வச்சு அவங்க கருத்தரிச்சாங்க. என் தேவன் ஐயா மூலியமாக அதிசயம் செய்தார். அதுக்காக அவர் பேரும் அதிசயநாதன் தான் பேர் வச்சிருக்கிறேன். கோடானு கோடி நன்றி. பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் ஜூடித். நான் வந்து பள்ளிக்கரணையிலேருந்து வரேன். ஃபெப்ரவரியில் வந்து ஆல்ரெடி சாட்சி சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி வந்து என்னோட ஸ்டடீஸ் ரிலேட்டடாக கர்த்தர் எப்படி ஒரு அற்புதமான காரியத்தை செஞ்சாருன்னு சொல்லிட்டு, அப்போ வந்து ஒரு வாட்டி அங்கிள் கிட்ட ப்ரே பண்ணும்போது நான் படிக்கிறதுல போகலாமா இல்லை வேலையை தேடணுமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தேன். அப்போ அங்கிள் மூலயமா வந்து கர்த்தர் சொன்னார், நீ ஒரு வேலையை தாமதிக்காமல் தேடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதே போல் நான் வந்து சும்மா லாயலா காலேஜில் அப்ளை பண்ணி வச்சுருந்தேன். அப்போது எந்த இன்டர்வியூ, எந்த ஓப்பனிங்ஸ் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அப்ளை பண்ணி 2 months ஆச்சு. ஆனால் வந்து எதுவுமே நடக்கலை. ஆனால் கர்த்தருடைய கிருபையில் ஒரு ஓப்பனிங் வந்து நான் செலக்ட் ஆனேன். ஆனால் அப்போ செலக்ட் ஆகும்போது வந்து ஒரு கான்ட்ராக்டர்ன்ற ஒரு பொசிஷனில் தான் இருந்தேன். ஸோ எப்படின்னா எப்போ வேணால் எடுத்துருவாங்க. ஸோ நிறையா ப்ரிவிலேஜஸ் அந்த கான்ட்ராக்டில் இருந்தனால எனக்கு கிடைக்கல. ஸோ நான் அங்கிள் கிட்ட வந்து அன்றைக்கி சாட்சி சொல்லிவிட்டு ப்ரே பண்ணும்போது இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னேன். அப்போ அங்கிள் சொன்னாங்க, பயப்படாத, இன்னும் கொஞ்ச நாள் காத்துரு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணி அனுப்பிச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஒரு ப்ராப்பரான போர்டு இன்டர்வியூ அப்படின்னு வந்தது. அதில் ஒரு 7-8 பேர் வச்சு பெர்மனெண்ட்டான ஒரு பொசிஷனுக்காக, ஸோ முன்னாடி நான் கான்ட்ராக்டில் தான் இருந்தேன், ஒரு பெர்மனெண்ட்டான பொசிஷனுக்காக அதுலேருந்து செலக்ட் பண்ணுவாங்க. நான் நல்லா பண்ணேன். அந்த இடத்துல காடோட ப்ரெசன்ஸும் என் கூட இருந்தது. ஆனால் வந்து அந்த இன்டர்வியூவில் வந்து இன்னொருத்தவங்கள தான் செலக்ட் பண்ணாங்க. ஸோ நான் செலக்ட் ஆகலை அந்த இடத்துல. ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த மாதிரி வந்து அப்படி ஒரு பொசிஷன் இருக்குது, ஆனால் வந்து நாங்கள் வந்து நான் வேணால் ரெக்கமெண்ட் பண்ணுறேன், ஆனால் ஷுவராக சொல்ல முடியாது உங்களுக்கு தான் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ எனக்கு முன்னாடி இன்னொருத்தவங்களும் இருந்தாங்க. அவங்களுக்கு தான் வந்து கொடுத்தாலும் பெர்மனெண்ட்டான ஒரு பொசிஷன் கிடைக்கும், உனக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. ஸோ இது முடிஞ்சு 1 மாதம் கழிச்சு என்னோடய கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ என்னோடய ஐடி கார்டு எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க. ஸோ நான் ரொம்ப சோர்வாக வந்திருந்தேன் அன்றைக்கி. என்னடா இது, இந்த மாதிரி ஒரு அற்புதமான வழியை திறந்தாரு, ஆனால் எதுவுமே வாய்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டே வந்து எனக்கு கால் பண்ணி, உன்னோட கான்ட்ராக்ட் வந்து உன்னை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு காலையில் நான் என்னோடய ஐடி கார்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்தேன். ஆனால் அந்த இடத்துல கர்த்தர் என்னோடு கூட இருந்தார். அவருடைய பிள்ளைகளை ஒருபோதும் ஒரு இடத்துலையும் கைவிடவே மாட்டாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஸோ அன்றைக்கி நைட்டே எனக்கு பேசி திருப்பி கான்ட்ராக்ட்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ 1 மாதம் கழித்து எனக்கு வந்து கால் பண்ணி, இந்த மாதிரி உங்களை வந்து நாங்கள் போர்ட்லேருந்தே பெர்மனெண்ட்டாகவே எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி சொல்கிறாங்க. எனக்கு என்னடா அது, ஆல்ரெடி கான்ட்ராக்ட்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டாங்க அப்பாயின்மெண்ட் லெட்டரே. 1 மாதம் கழித்து சம்மந்தமே இல்லாமல் எதுக்கு கால் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட கேட்குறேன். அப்போ அந்த பேனல்லேருந்தே உன்னை யாரோ ரெக்கமெண்ட் பண்ணி நீ செலக்ட் ஆகிட்ட. அதுக்கப்புறம் உனக்கு முன்னாடி ஒருத்தவங்களை ரெக்கமெண்ட் பண்ணணும்னு நினச்சோல, அவங்க இல்லவே இல்லை. ஸோ ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவனாக இருக்கிறாரு. அவரோட பிள்ளைகளை ஒருபோதும் கைவிடுகிறதா இல்லைன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஸோ அந்த இடத்துல கர்த்தரை நான் கனப்படுத்தி ஒரு பெர்மனெண்ட்டான பொசிஷனில் இப்போ இருக்கிறதுக்கு கர்த்தர் உதவி செய்தார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதர்மை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஏற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு என்ன வார்த்தை சொல்லி ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு பரலோகத்திலிருந்து நீர் கொண்டு வந்திருக்கிற இறை செய்தியின் மன்னா என்ன? தேவ சமூகத்திலே ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கொடுத்த வசனம் உபாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 30, 31 ஆகிய வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போமா? நீ வியாகுலப்பட்ட இவைகளை எல்லாம்
உன்னை தொடர்ந்து பிடிக்கும்போது, நீ வியாகுலப்பட இவைகளெல்லாம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும்போது, கடைசி நாட்களில் கடைசி நாட்களில் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பி அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிவாயானால், அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிவாயானால், உன் தேவனாகிய கர்த்தர் உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாயிருக்கிறபடியால், இரக்கமுள்ள தேவனாயிருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். உன்னை அழிக்கவும் மாட்டார். உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். நீ வியாகுலப்பட அப்படின்னா நிறைய கஷ்டங்களையும் வேதனைகளையும் நீ அனுபவித்து உன் மனசு வியாகுலப்படுகிற நேரத்திலே இவைகள் எல்லாம் நடந்து விட்டதே என்று நீ நினைக்கிற நேரத்தில் நீ கர்த்தரிடத்தில் திரும்பணும், பின்மாற்றத்தில் போகக்கூடாது. நிறைய பேர் வியாகுலங்கள் வரும் பொழுது, கஷ்டங்கள் வரும் பொழுது, ஏமாற்றங்கள் வரும் பொழுது, தோல்விகள் வரும் பொழுது பின்மாற்றத்திற்கு திரும்பி போய் தேவையில்லாத பழக்கத்தில் எல்லாம் விழுறான். ஏன்பா குடிச்சிட்டு வந்த? எனக்கு என்ன நடந்தது? நான் இத்தனை நாள் இத்தனை வருஷம் நான் கோயிலுக்கு போனேன், எனக்கு ஒரு வேலை கொடுத்தாரா பார். இத்தனை வருஷம் கோயிலுக்கு போனேன், எனக்கு காலகாலத்தில் நடக்க வேண்டிய கல்யாணம் நடந்ததா பாருங்க. இத்தனை வருஷம் கோயிலுக்கு போனேன், எல்லாம் அரியர் பேப்பராக கிடக்குது. தப்பெல்லாம் யார் மேலே போடுறாங்க? ஆண்டவர் மேலே போடுறாங்க. அதனால நான் குடிக்க போனேன். அப்போ இவன் வியாகுலங்கள் பிடிக்கும் பொழுது இந்த வசனம் சொல்லுகிறது நீ கர்த்தரிடத்தில் திரும்பி என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இவன் எங்கே போகிறான்? பிசாசின் குணாதிசயங்களுக்குள்ளே திரும்பி போகிறான். அதனால இன்னும் வேதனைக்குள்ளே மாட்டிக்கொள்ளுகிறான். ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்குங்க, விஷம் குடிக்கிறவன் ஒரே நாளில் விஷம் குடித்து ஒட்டுமொத்த சரீரத்தில் உள்ள உறுப்பையும் அவன் சாகடிச்சிட்டு செத்துடுறான். ஆனால் மதுபானம் குடிக்கிறவன் இன்ஸ்டால்மெண்ட்டில் சூசைட் பண்ணுறான். அவ்வளோதான் வித்தியாசம். அவன் ஒரே நாளில் அடிச்சுட்டு செத்துடுறான். ஆனால் மதுபானங்கள் குடிக்கிறவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சரீரத்தில் உள்ள உறுப்புகளை கொல்றான். சிலர் சொல்லுவாங்க தெரியுமா, ஸ்லோ பாய்சனிங் அப்படின்வாங்க. அந்த நேரத்தில் அது அவனுக்கு சந்தோஷமாக இருக்கிறது மாதிரி தெரியும். ஆனால் வேதம் சொல்லுகிறது அது விரியனை போல தீண்டும், பாம்பை போல கடிக்கும். அது உள்ளே போய் குடலை எல்லாம் கடித்து சாப்பிடுதுன்னு இவனுக்கே தெரியாது. வேதத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாக ஆண்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகும்போது டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதுக்கு முன்னாடி கேட்குறது, குடிக்கிற பழக்கம் இருக்கான்னு கேட்பாங்க, சிகரெட்டு அடிக்கிற பழக்கம் இருக்கான்னு கேட்பாங்க. எதுக்கு கேட்குறாங்க? உங்கள் சர்டிஃபிகேட்டையும் உங்கள் நல்ல குணத்தையும் மெச்சிக்கொள்வதற்கு கேட்கல. நீ ஒருவேளை மதுபானங்களை குடித்தா உனக்கு ஸ்ட்ராங் டோஸ் எழுதணும். இல்லைன்னாச்சுன்னா எல்லாருக்கும் எழுதுகிற மாதிரி டோஸ் எழுதுனா உனக்கு கேட்காது. ஏன்னா உள்ள ஆல்கஹால் போய் அங்கே இருக்கிற உறுப்புகளெல்லாம் அரிச்சு கொன்று வச்சுருக்கும். நீ ஏற்கனவே சிகரெட்டு பிடிச்சி உள்ள புகையெல்லாம் போயிருந்தேன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி இன்ஃபெக்ஷன் ஆகாமல், இல்லைன்னாச்சுன்னா சைடு எஃபெக்ட் ஆகாமல் பார்த்து தான் அவங்களே உங்களுக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுத வேண்டியது இருக்கும். உங்கள் குணாதிசயத்தை மெச்சிக்கொள்கிறதுக்கு அவங்க கேட்குறதில்ல. அப்படின்னு அவங்களுக்கு நல்லா தெரியணும், இது ஒரு விஷம் என் சரீரத்தில் போய் அது என்னை தீண்டுது, என் குடலை எல்லாம் அரிக்குது. பொதுவாக லிவரை தான் அது அதிகமாக பாதிக்குன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் டாக்டரில் எனக்கு தெரியாது. பொதுவாக நிறைய பேர் சொல்லுவாங்க அவனுக்குடைய லிவர் கெட்டு போச்சு. காரணம் என்னென்னா ஓவர் ஆல்கஹால் போய் லிவர் ஒரு மனுஷனுடைய உயிரில் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிற ஒரு உறுப்பு, அதை போய் அழிச்சிருமா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கஷ்டம் வரும் பொழுது நீ ஆண்டவரிடத்தில் திருமணம். இதான் வசனம் சொல்லு, நீ வியாகுலப்பட இப்படியெல்லாம் தொடர்ந்து உன் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் நடக்கும் பொழுது, அழகா சொல்லு, தொடர்ந்து அடிமேல் அடி, தொடர்ந்து பற்றி பிடிக்கும்போது நீ கர்த்தரிடத்தில் திரும்பி அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சேன்னா அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். உன் பிதாக்களுக்கு சொன்ன வாக்குறுதியை அவர் நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறார். அப்படின்னா அந்த மாதிரி நேரத்தில் தான் ஆண்டவரிடத்தில் போய், ஆண்டவரே அடி மேலே அடி வாங்குறேன், தொடர்ந்து கஷ்டப்படுறேன், ஆண்டவரே இன்னும் எனக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்கல, எனக்கு உதவி செய்யுங்கன்னு நீ கர்த்தரிடத்தில் வந்து ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியும் போது அப்போ ஆண்டவர் சொல்லுவார், நீ இந்தந்த காரியத்தை இதெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுப்பா. ஆண்டவர் பேசுகிற தேவன். அவர் சொப்பனங்கள் மூலமாக பேசுவார், வார்த்தையின் மூலமாக பேசுவார், ஜெபத்தில் பேசுவார். நீங்கள் சிலர்லாம் ஆண்டவர் என் கூட பேசினாருன்னு நீங்கள்லாம் நக்கல் பண்ணுறீங்க.
ஆமாம் ஆண்டவர் பேசினாராக்கம் அப்படின்வாங்க. அதனால தான் நம்ம இன்னும் உருப்படாமல் இருக்கிறோம், தேராமல் இருக்கிறோம். ஆண்டவர் பேசுகிற தெய்வம். சிறு பிள்ளைகள் மூலம் கூட பேசுவார் ஆண்டவர். அப்படின்னாச்சுன்னா ஏதோ ஒரு மனுஷன் ரூபத்தில் ஆண்டவர் வந்திருக்காருன்னு அர்த்தம். நான் வியாதியோடு இருக்கும் பொழுது என்ன நீ பார்க்க வரல, நான் பசியோடு இருக்கும் பொழுது ஆகாரம் கொடுக்கலன்னா, அப்போ நம்ம கேட்போம், எப்போ ஆண்டவரே நீங்கள் வந்தீங்க? அப்போ ஆண்டவர் மனுஷர்கள் ரூபத்தில் உங்ககிட்ட வர்றாரு. அந்த ஏழை எளியவர்களுக்கு செய்கிறது எனக்கே செய்கிறாய் என்று சொல்லுகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீ ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஆண்டவரிடத்தில் உன் இருதயத்தை திறந்து பேசினேன்னா ஆண்டவர் உன் கூட பேசுவார். நிறைய பேர் ஆண்டவர் என்கிட்ட பேசினாருன்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க. அதுபடி பேசுவார். சில நேரங்களில் வசனத்தை கொண்டு பேசுவார். சில நேரங்களில் எதேச்சமாக பிள்ளைங்க பேசுவாங்க, அந்த வார்த்தைகள் ஆண்டவர் பேசுகிற வார்த்தையாக இருக்கும். சிலர் சொல்கிறத கவனிச்சிருக்கிறேன். எனக்கு அந்த மகள் நான் கிளம்புற நேரம் பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொன்னால் அது தேவனுடைய வாக்காக இருந்திருக்கிறது, அது நிறைவேறினதற்கு பிறகுதான் எனக்கு தெரிகிறது என்று சொல்லுகிறார்கள். அப்போ இந்த ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ இப்படிப்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் வரும்போது என்கிட்ட திரும்பி வந்து என் சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சேன்னா அப்படின்னாச்சுன்னா நான் உன்கிட்ட பேசுவேன். அதுக்கு உன் செவியை சாய்த்தியன்னா நான் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறபடியினால உன்னை கைவிட மாட்டேன், உன் வாழ்க்கையை அழிச்சிட மாட்டேன், வாழ்க்கையை சிதைச்சிட மாட்டேன். இன்றைக்கு வாழ்க்கை அழிந்து போய்விட்டது என்று வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, என் வாழ்க்கை சிதைஞ்சு கிடக்குது, என்னுடைய வாழ்க்கை இடிக்கப்பட்டு விட்டது, இதுக்கு மேலே நான் எழும்புவதற்கு வாய்ப்பே இல்லை என்று நீங்கள் சொல்லி கொண்டிருந்தால் இன்றைக்கு ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியுங்கள். ஆண்டவருடைய கட்டளைகளில் மனைவி இப்படி இருக்கணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். உன் சொந்த புருஷனுக்கு ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறது போல கீழ்ப்படி. புருஷனுக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு, உன் மனைவியை உன் சொந்த சரீரத்தை நேசிக்கிற மாதிரி நேசி. பிள்ளைகளுக்கு என்ன சொல்லியிருக்காரு, உங்கள் அப்பா அம்மாவுக்கு கர்த்தருக்குள் நீங்கள் கீழ்ப்படியுங்கள், அப்பொழுது உன் வாழ்நாட்களில் நல்லது நடக்கும், உன் ஆயுசு நாட்கள் பெருகும். அப்போ இதெல்லாம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற கட்டளைகள். அதுக்கு கீழ்ப்படிஞ்சா கர்த்தர் ஒன்றை கைவிட மாட்டார். இதை கரெக்டாக பைபிளில் ஒரு உதாரணத்தோடு நான் கனெக்ட் பண்ணி சொன்னால் உங்களுக்கு நல்லா புரியும். எப்படி பிள்ளைகள் அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிஞ்சா ஆண்டவர் கைவிட மாட்டார் அப்படின்றத உங்களுக்கு நான் ஒரு வசனத்தை கொண்டு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 7வது வசனமும் 15வது வசனமும் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போம். யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் கீழ்ப்படிந்து பதான் அராமுக்கு புறப்பட்டு போனதையும் ஏசா கண்டனிதினால், நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லுகிறார். யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் கீழ்ப்படிந்து அப்படின்னா உங்க அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படி அப்படின்றது பிள்ளைகளுக்கு கொடுத்த முதலாம் கற்பனை. அப்ப இந்த யாக்கோபு என்கிற மகன் தன்னுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து பதான் அராமுக்கு புறப்பட்டு போனான். எதுக்கு புறப்பட்டு போனான்னா, அவனுடைய தாய் தகப்பன் சொல்கிறாங்க, எப்பா நீ வாலிப வயசில் வந்துட்ட. நம்ம பாஷையில் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன், பைபிளில் இருக்கிறத கூட்டாத குறைக்காமல் நம்ம பாஷையில் சொல்கிறேன். எப்பா நீ வாலிப பிள்ளையாயிட்ட, இதுக்கு மேலே நீ வேலை வெட்டி இல்லாமல் எங்கள் வீட்டில் இருக்க வேண்டாம், நீ போய் உன்னுடைய மாமன் ஊர், அது எங்கே இருக்குது, பதான் அராம் என்கிற ஒரு ஊரை சொல்லி நீ அங்கே போய் ஏதாவது வேலை செய்து பிழைச்சிக்கோ அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அப்பாட்ட நான் போக மாட்டேன்னு அவன் அடம்பிடிக்கலை, நான் இங்கே தான் இருப்பேன்னு அடம்பிடிக்கலை, ஏன் என்னை துரத்துறீங்க வீட்டை விட்டுன்னு அடம்பிடிக்கலை. அவங்க அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிந்து அவன் புறப்பட்டு போனான். நான் போனேன்னா எனக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து அனுப்புங்க. அவன் அவங்க அப்பா அம்மாட்ட போராடவன் இல்லை, சண்டை போடவன் இல்லை. அப்பா அம்மாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த வார்த்தையை தேவனுடைய வாக்காக எடுத்துக்கொண்டு எந்த வாக்குவாதமும் இல்லாமல் நிபந்தனையற்ற விதத்திலே கீழ்ப்படிந்து பதான் அராமுக்கு புறப்பட்டு போனான். ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்த அவனை போகிற வழியிலே ராத்திரி ஆண்டவர் இடத்திலே அவனை சந்திக்கிறார்.
ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளை ஆண்டவர் கனம் பண்ணுவார், அவர்களை சந்திப்பார், அவர்களுக்கு ஆலோசனை கொடுப்பார், சரியான விதத்திலே அவர்களை நடத்துவார். நடுராத்திரியில் ஆண்டவர் அவனை சந்தித்து அவனிடத்தில் ஒரு உடன்படிக்கை செய்கிறார். மகனே, நீ போகிற இடத்திலெல்லாம் நான் உன்னோடு இருப்பேன். ஏன் சொன்னாரு தெரியுமா? நீ உங்க அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிந்து கேள்வி கேட்காம புறப்பட்டு வந்தபடியினால் ஆண்டவர் வழியிலே குறுக்கிடுகிறார், ஆண்டவருடைய வாழ்க்கையில இடைப்படுகிறார் என்று சொல்லுகிறேன். சொல்லிட்டு என்ன சொல்றாரு? நான் உன் கூட இருக்கிறேன்ப்பா, நீ உங்க அப்பா அம்மாட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பணத்தை வாங்கிட்டு போகலை, எனக்கு பணம் கொடுத்தா போவேன்னு நீ சொல்லலை, எனவே நானே உன் கூட இருந்து நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னை காத்து அப்படின்னாச்சுன்னா, போகிற இடத்துல உனக்கு கேடுபாடுகளோ ஆபத்தோ விபத்தோ கொள்ளை நோயோ எந்த விதமான மனுஷருடைய தாக்குதலோ மிருகங்களுடைய தாக்குதலோ இல்லாதபடிக்கு உன்னை காத்து உன்னை மறுபடியும் இந்த தேசத்திற்கு திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்கிறது வரைக்கும் உன்னை கைவிடுவதில்லை. அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளை கர்த்தர் ஒருபோதும் கைவிட மாட்டார். இன்றைக்கி நிறைய பிள்ளைங்க அப்பா அம்மா சொன்னால், என்ன மம்மி நீங்கள் அந்த காலத்து பழங்காலத்திலே இருக்கிறீங்க, இது கம்ப்யூட்டர் காலம். ஆண்டவர் சொல்கிறாரு, கம்ப்யூட்டர் காலம் அல்ல, எத்தனை நூற்றாண்டு வந்தாலும் நீ சொல்லுவ இது 20ஆம் நூற்றாண்டு. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? 20ஆம் நூற்றாண்டல்ல, 2 லட்சத்தி நூற்றாண்டு ஓடினாலும் எழுதினது எழுதினது. இதில் ஒரு வார்த்தையோ ஒரு எழுத்தோ எழுத்தினுடைய உறுப்போ ஒரு நாளும் ஒருவனாலும் மாற்ற முடியாது. இது மாற்றி அமைக்கிறதற்கு உலகம் உண்டு பண்ணின சட்ட புத்தகம் அல்ல, இது பரலோகம் நமக்கு உண்டு பண்ணின ஒரே அடியாக எழுதின பரலோக சட்ட புத்தகம். இதில் எழுதினதை யாரும் மாற்ற முடியாது. நீங்கள் வேணா சொல்லலாம் இது 20ஆம் நூற்றாண்டு, எத்தனாயிரம் நூற்றாண்டு ஆனாலும் ஒரு அப்பா அம்மானா பிள்ளைங்க அவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தா ஆண்டவர் அவங்கள கைவிட மாட்டேன்னு கரெக்டாக சொல்கிறார். இப்போ பாருங்கள், இவன் இன்வெஸ்ட்மெண்ட்டு கொண்டு போகலை, அவங்க அப்பா அம்மாட்டேருந்து பணம் வாங்கிட்டு போகலை, அவங்க வார்த்தையை நம்பி அவங்க ஆசீர்வாதத்தோடே போனான். அதுதான் உண்மை. இன்னைக்கு உங்கள் அப்பா அம்மாவுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். நிறைய பிள்ளைகள் அப்பா அம்மா மனம் கசந்து ஏண்டா இவனை பெத்தன்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கு சில பிள்ளைகளுடைய செய்கைகள் இருக்கிறது. சில பெற்றோர்கள் பிள்ளைகளை சபிக்கவும் கூடாது, ஆனாலும் இவங்க மனங்கசந்து அழும்போது கூட அவங்க என்ன சொல்லி அழுறாங்க தெரியுமா? ஐயோ, நான் மனங்கசந்து அழுந்தா என் பிள்ளைக்கு இது சாபமாய் மாறிவிடுமே. எந்த பிள்ளை நிமித்தம் மனங்கசந்து அழுறாங்களோ அவங்களுக்கு சாபம் வரக்கூடாதுன்னு அப்போ கூட அழுது ஜெபம் பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட பெற்றோர்கள், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், உங்கள் அப்பா அம்மாவுக்கு தயவு செய்து கீழ்ப்படிங்க, உங்கள் புருஷனுக்கு தயவு செய்து கீழ்ப்படிங்க, உங்கள் மனைவிமார்களை உங்கள் சரீரத்தை நேசிக்கிறது மாதிரி நீங்கள் நேசித்து பாருங்க. நான் கைவிடப்பட்டேன்னு இந்த பூமியில் ஒருவனும் சொல்ல முடியாத அளவுக்கு ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் அப்பா அம்மாவுடைய ஜஸ்ட் பிளஸ்ஸிங்கோட போன அந்த யாக்கோபு தான் திரும்பி வரும் பொழுது பரிவாரங்களோடு வருகிறான். ஆண்டவர் சொன்னது போல மறுபடியும் இந்த யோர்தானை விட்டு போகும் பொழுது நீ வெறும் கையும் கோலுமாய் போனான். ஆனால் யோர்தானை விட்டு திரும்பி சொந்த ஊருக்கு வரும் பொழுது பரிவாரங்களோடு வந்தான். அவன் தன்னுடைய சகோதரனுக்கு பரிசு பொருட்கள் அனுப்பின லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா, அப்போ இவங்கிட்ட எவ்வளவு செல்வங்கள் பரிவாரங்கள் இவன் சேர்த்து கொண்டு ஊருக்கு வந்திருக்கிறான்னு பார்த்தா தெரியும். அவன் போய் சுக்கோத் என்கிற ஒரு பட்டணத்திலே தான் குடியிருப்பதற்காக ஒரு சொந்த இடத்தை வாங்கி வீடு கட்டுகிறான். அங்கு தன்னுடைய மிருக ஜீவன்களுக்கு கொட்டாரங்களை கட்டினான் என்று வேதம் சொல்லுகிறது. எங்கேருந்து சம்பாரிச்சிட்டு வந்தால் அவங்க அப்பா அம்மா என்ன லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணிட்டு அனுப்புனாங்களா? ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் பிளஸ்ஸிங் தான் கொடுத்து அனுப்புனாங்க. அந்த பிளஸ்ஸிங்கை முதல்ல மதிக்க பழகி கொள்ளுங்கள். அப்பா அம்மாவுடைய வார்த்தையை மதிக்க பழகி கொள்ளுங்கள். அது கோடி பணத்தை காட்டிலும் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். அவன் அந்த பிளஸ்ஸிங்கோட போனான். அவன் போன இடத்துல 10 முறை அவங்க மாமன் சம்பளத்தை மாற்றினான். ஆனால் ஒரு நாள் வந்தது, அதே மாமன்கிட்ட ஒர்க்கிங் பார்ட்னராக ஈக்குவலாக ஷேர் பிரிக்கக்கூடிய விதத்தில் ஒரு அற்புதத்தை செய்தார். தொழிலாளியாய் போனான், வேலைக்காரனாய் போனான். ஆனால் ஒரு நாள் வந்த பொழுது ஆண்டவர் அவனை எந்த முதலாளிகிட்ட வேலை செய்தானோ அவங்ககிட்ட ஒர்க்கிங் பார்ட்னர். இவங்க முதலாளி இன்வெஸ்டிங் பார்ட்னர், இவன் ஒர்க்கிங் பார்ட்னர். பைபிளில் இருக்கிறத கூட்டாமல் குறைக்காமல் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன்.
சேத்தான் எக்கச்சக்கமான செல்வங்களோட அவன் ஊருக்கு திரும்பி வந்தான். ஊரில் வந்து அழகான ஒரு இடத்த வாங்கி அவங்க அண்ணங்கிட்ட போயிட்டு வீட்டை எனக்கு தாண்டி சண்டை போடலை. பைபிளில் எங்கேயும் அவன் சொந்த ஊருக்கு வந்த உடனே அண்ணனும் தம்பியும் இருந்த பகை மாறி கட்டி பிடிச்சு முத்தமிட்டு அழுதாங்களே தவிர பகையை மறந்து போனார்கள். அவன் அண்ணங்கிட்ட போயிட்டு எனக்கு இடம் கொடுன்னு கேட்கல. ஆண்டவர் என்ன நல்லா வச்சிருக்கிறாரு, நானே சுக்கோத்தில் போய் இடம் வாங்குறேன்னு சொல்லி இடம் வாங்கினா அங்கே ஒரு வீட்டை கட்டுகிறான். எவ்வளவு அவனுக்கு ஆடு மாடுகள் செல்வங்கள் ஒட்டகங்கள் கழுதைகள் இருந்தபடியினாலே தன் மிருக ஜீவன்களுக்காக கொட்டாரங்களை கட்டினான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கிற மாட்டு தொழுவம் பார்த்திங்கன்னா சாதாரணமாக ஓலையில் இருக்க நிறைய பேர் மாட்டை கண்டுக்கிறதே இல்லை. அது நனைஞ்சிட்டு போடு, ஆடு நனைஞ்சிட்டு போடு, இல்லைன்னா ஒரு சின்ன கூரை போட்டுருவோம். ஆனால் அவன் கொட்டாரங்களை கட்டினானாம். அவ்வளவு செல்வங்கள் எங்கிருந்து வந்தது? தன்னுடைய தாய் தகப்பனுடைய ஆசீர்வாதத்திலிருந்து வந்தது, அவனுடைய கீழ்ப்படிதலிலிருந்து வந்தது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, உனக்கு வேண்டியது எல்லாம் நான் தருவேன், நீ ஜஸ்ட் ஃபாலோ மை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், ஃபாலோ மை வேர்ட் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். என் வார்த்தையை நீ பின்பற்றி போப்பா. உன்னை தூக்கி விட வேண்டியது என்னுடைய கடமை, உன்னை உயர்த்தி அழகு பார்க்க வேண்டியது என்னுடைய கடமை. இன்னைக்கு உனக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், உனக்கு கொட்டாரங்களை கட்டி கொடுப்பது என்னுடைய கடமை. உன் மிருக ஜீவன்களுக்கு கொட்டாரங்களை கட்டி கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. உன் சகோதரனிடத்தில் நீ போய் சொத்துக்காக சண்டையிட வேண்டிய அவசியமே இல்லாத அளவுக்கு நீ பெருந்தன்மையாய் உன் சகோதரனுக்கு விட்டு கொடுக்க ஆண்டவர் உன்னை அவ்வளவு அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பார். அவன் ஈஸியாக விட்டு கொடுத்தான்னா சும்மா ஒன்றும் இல்லை, ஆண்டவர் அதுக்கு மேலே இவனை நினச்சி பார்க்காத அளவுக்கு தூக்கிட்டு வந்தார். ஆனால் அப்பா அம்மாவுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டில் அவன் வளரலை, ஆசீர்வாதத்தில் வளர்ந்தான். ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய விட்டு கொடுக்குறீங்களோ, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. சிறுமையும் எளிமையுமானவன் தண்ணீரை தேடி, ஏதோ ஒரு நன்மையை தேடி அது கிடைக்காத பட்சத்தில் ஏமாற்றத்தோடு நான் வறண்டு இருதயம் உடைஞ்சி சுற்றி கொண்டிருக்கிற நேரத்தில் நான் அவனுக்கு எதிர்பட்டு அவன் சூழ்நிலையை கண்டு அவனுக்கு உதவி செய்து அவனை கைவிடாதிருப்பேன் என்று சொன்ன தேவனே, என் பிள்ளைகளும் எத்தனையோ முறை ஒரு வேலையை தேடி அலைஞ்சி 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 அது கிடைக்காத பட்சத்தில் நான் வறண்டு போயிருக்கிறார்கள், இருதயம் உடைஞ்சி போயிருக்கிறார்கள். எத்தனை என்று எழுதி பார்த்தேன், எத்தனை இன்றைக்கு போய் பார்த்தேன், எத்தனை எக்ஸாம் எழுதி பார்த்தேன், எனக்கு ஒரு வேலை கிடைக்கலையே. என் பிள்ளைகளுடைய இருதயம் வறண்டு போயிருக்கிறது. என் பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். எல்லாரும் கைவிட்ட நேரத்தில் நான் கைவிட மாட்டேன்னு சொன்ன தேவனே, அன்றைக்கு ஆகாரையும் இஸ்மவேலையும் ஆபிரகாம் கைவிட்டு விட்டான், சாராள் கைவிட்டு விட்டாள். அந்த வனாந்தரத்திலே தண்ணி கூட கிடைக்காம பிள்ளை அழுகிற நேரத்தில் கைவிடாத நேசர் வந்து அவர்களுக்காக ஒரு தண்ணீர் நீரூற்றை ஏற்படுத்தின நேரத்தில் அதுவரைக்கும் நாவறண்டு போன என் பிள்ளைகளை கைவிடாத நேசர் ஆபிரகாமால கைவிடப்பட்டவள், சாராளால கைவிடப்பட்டவள் வனாந்தரத்தில் தன் பிள்ளைக்கு தண்ணி கூட இல்லாமல் அலைந்தான். கடைசியாக நீர் அவர்களை கண்டுபிடித்து அவர்களுடைய தாகத்தை தீர்க்க தண்ணீரை கொடுத்து, உன் பிள்ளையை பிடித்து கொண்டு போ கையிலே, அவனை பெரிய ஜாதியாக்குவேன், அவனிலே பிரபுக்கள் தோன்றுவார்கள் என்று சொன்னீரே. அதே போல என் பிள்ளைகளும் மனம் நொந்து உடைஞ்சு போய் வேலை கிடைக்காம வருமானத்துக்கு வழி இல்லாமல் என் பிள்ளைக்கு இன்னொரு நல்ல காரியம் செய்ய வைக்க முடியலையே. என் பிள்ளைக்கு ஒரு வேலை கிடைச்சதுன்னா, என் பிள்ளைக்கு வருமானத்திற்கு ஒரு வழி பிறந்துன்னா, என் பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஒரு கல்யாணம் பண்ணி வைப்பது, என் பிள்ளைக்கு ஒரு சந்ததி கிடைக்குமே என்று இந்த தாய்மார்களுடைய கண்ணீரை கண்டு அவர்களை பார்த்து, உன் பிள்ளையை கையிலே பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன், அவனுக்கு பெரிய வேலையை கொடுப்பேன், அவள் ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார்ந்திருப்பாள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லி, என் பிள்ளைகளையும் இவர்களுக்கு நீர் கொடுத்த ஆசீர்வாதமான குழந்தைகளையும் நீர் ஆசீர்வதித்து அனுப்புகிறதற்காய் உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. கடைசியாக ஆண்டவர் சொல்லுகிறேன், உங்களுக்கு வேண்டியது எல்லாம் நான் தருவேன். கர்த்தரிடத்தில் அடைக்கலமாய் வந்து விழுந்திருக்கிற உங்களுக்கு
ஆண்டவரால் நிறைவான பலன். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்க்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமியில் 3 மாதங்களில் தொழிற்கல்வி சான்றிதழோடு வீடியோ எடிட்டிங், வீடியோகிராஃபி, போட்டோகிராஃபி, ட்ரோன் பைலட்டிங், ஸ்டுடியோ ரெக்கார்டிங், போட்டோஷாப், லைவ் ஸ்ட்ரீமிங், லைவ் வீடியோ மிக்சிங் அண்ட் லைவ் சவுண்ட் மிக்சிங் ஆகிய தொழிற்கல்விகள் பயிற்றுவிக்கப்படுகிறது. புது தொழில் நுணுக்கங்களுடன் குறைவான கட்டணத்தில் நிறைவான தொழிற்கல்வி பெற்றுக்கொள்ள உங்கள் எதிர்கால கனவை நினைவாக்க எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 7824850999 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 0444544799 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.